பக்தியுள்ள ஆமென் சங்கீதம் 3வது ஆமென் 4வது சங்கீதம் நல்ல கையை தட்டி ஆமென் 4வது சங்கீதம் 3வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவர் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24 25 26 வசனம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவரை தெரிந்து கொள்கிறார், உள்ளதை அவமாக்கும்படி ஆமென் தேவன் இல்லாதவர்களை தெரிந்தெடுக்கிறார், பலமுள்ளவர்களை ஆமென் வெட்கப்படுத்தும்படி பலவீனரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இந்த மாலை வேளையில இந்த கூடையில் வந்திருக்கிற உங்களை என்னையும் அவர் தெரிந்திருக்கிறபடியினால அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போற நம்புறத மட்டும் நல்ல கையை தட்டி நல்ல கைகளை தட்டி ஒரதன சத்ரமலரதனா உம்மையாராதி போனாளே என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தரை சத்தம் உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தரை. ஆயிரங்கள் பார்த்தால் கோடி சனாயினாலும் உம்மப்போது சத்தமா எவ்வளவு தரம் இருக்கணும். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனாயிருந்தாலும் இயேசுவை போல இன்னும் கண்டுபிடிக்கவே நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே, அட மனுஷன் மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே, உண்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உண்மை பாட உண்மை புகழ கைகளை உயர்த்தி சொல்ல உண்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவு பத்தரையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனாயிருந்தாலும் இயேசுவை போல இன்னும் கண்டு முடிக்கலை சத்தமா. பின்னாடி இருக்கிறவங்க நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலை, அட மனுஷன் மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலை, உண்மை ஆராதிப்பேன் அழகு, உண்மை மன்னிக்க வந்த இவ்வளவு சத்தமா உங்களை தூக்கி எடுத்தாங்க. அவர் நம்மளை மன்னிக்கும்படி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் ஆமென். எல்லாரும் எழுந்து இருக்கலாம். கொஞ்சம் வாலிபர் மாதிரி கொஞ்சம் எழுப்பி நின்று கொஞ்சம் அப்படியே தனித்தனியாக கேப் விட்டு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் செப்பனியா ஆமென் ஸ்தோத்திரம். 3வது அதிகாரம் 14வது வசனம். ஒருத்தர் எடுத்து டக்குன்னு வாசிங்க. கொஞ்சம் இடத்த ஃப்ரீயா விட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. கொஞ்சம் ஃப்ரீயா பின்னாடி இருக்கும். கொஞ்சம் முன்னாடி கூட நீங்க வந்துக்கலாம். கொஞ்சம் ஆமென் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இணைந்து கொள்ள வாசிங்க. செப்பனியா 3வது அதிகாரம் 14வது வசனம். சத்தமா சொல்லுங்க. சீயோன் குமாரத்தியே, சேர்ந்து சொல்லுங்க. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. அது சத்தமா சொல்லுங்க. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. அடுத்த வார்த்தை இஸ்ரவேலரே. சொல்லுங்க இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். சொல்லுங்க ஆர்ப்பரியுங்கள். நீங்க ஆர்ப்பரிச்சீங்கன்னா அழகு இடியும். நான் சொல்ற புரியுதா? அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை கீழே வச்சிருங்க. இந்த கையை கட்டி நிக்கிறது, இந்த உம்முன்னு நிக்கிறது, ஜம்முன்னு நிக்கிறது இங்க இருக்கப்படாது. அல்லேலூயா. இந்த பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வாங்கம்மா. இங்க ஜாம பசங்களாம் இல்ல, எல்லாமே போட்டுருக்காங்க. ஃப்ரீயா நல்லவர். எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு ஆசையே இல்லையாமா? நீங்க புதுசா தான் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்களா? ஏதாவது ஒண்ணு ஆமா இல்லைன்னா என்னன்னு தெரியாது. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? நாங்க பிபிஎஸ் நீங்க சொல்லி கொடுப்பீங்கல்ல, ஆர் யூ ரெடி? அந்த மாதிரி ஓ அது மாதிரி உங்களுக்கு சொல்லணுமா? ஆர் யூ ரெடி? என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ. உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா? 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 தெரியும்னா தெரியும் சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. உங்க லைனுக்கு நான் வரமாட்டேன். ஏழுவையா என் கூட இந்த ராத்திரில செலிப்ரேட் பண்ணணும், இயேசுவை செலிப்ரேட் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஆக்சுவலா யூத் மீட்டிங் தான் நினைச்சேன், ஆனா நீங்க ஒரு டைட்டில் கொடுத்தீங்க, யூத் கான்சர்ட். அல்லேலூயா. யூத் கான்சர்ட்னு சொல்லி டைட்டில் கொடுத்துட்டு இங்க பூத்து மாதிரி இருந்தா நல்லாவா இருக்கும்? யூத் மாதிரி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பூத்து மாதிரி இருக்க கூடாது. பூத்து தான் என்ன இருக்கும்? நின்னா அதே இடத்துல என்ன செய்யும்? அப்படியே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப யூத் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? நான் உங்களுக்கு நடத்துறத விட பின்னாடி இருக்க அம்மா மாதிரி தான் நான் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் நல்ல ஜாலியா ஹாப்பியா இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். பாடிடுமா? 1 2 3 4. முடிஞ்ச தாக்குங்க, முடிஞ்ச தாக்குங்க. 1 2 3 4. நல்லா சத்தமா பாடு. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே ரட்சகர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. இப்பவே நீங்க ஆவிக்குள்ள போக வேண்டாம். ஆமென். இப்பவே அடுத்த பரிமாணத்துக்கு என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். கொஞ்சம் கண்ணை திறந்து கூட என்ன செய்யலாம்? பாடிக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தவங்க கண்ணை திறந்து பாட நான் வைப்பேன். ஆமென். என் பையன் எங்க இருக்கான்? ஓடியாடா தங்கம், ஜாஸ் ஓடியா ஓடி ஓடி. என் தம்பி என் பையன் என் கூட சேர்ந்து ஒரு ஸ்டெப்பு போடுவோம். ஆமென். நான் நீ சொன்னா நீலாம் போட போறீங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் போட ஓடியாடா தங்கம். எங்க சர்ச்சில் யூத் மீட்டிங் நடத்தும். அப்ப இவன் எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஆமென். ஆக்ஷன் தெரியுங்களா? தெரியுமா? ரெடியா? 1 2 3 4. கொஞ்சம் அசைச்சு. ஹேய், இந்த பக்கம் கொஞ்சம் அசைச்சு. 1 2 3. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரனே.
ஹேண்ட் இருக்கு. ரைட் ஹேண்ட சொல்லுங்க. என்னை தூக்கி தூக்கி. ஐயா கொஞ்சம் கார்ட்லெஸ் இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆமென். கார்ட்லெஸ் இருக்கா? சரி ஓகே பரவாயில்ல. அதான் இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கு. ஆமென். இப்ப யாராவது பண்ணல அப்படின்னு இறங்கி வந்து உங்களுக்கு மேல தூக்கி வச்சு பண்ண வச்சுருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்கிட்ட வரும்போதே சொல்லி அனுப்புனார். என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நிறைய பேர் வந்து கில்ட்டி ஃபீல்ல இங்க உள்ள உட்கார்ந்துருக்கீங்க. கில்ட்டி ஃபீல் தெரியுங்களா உங்களுக்கு? கில்ட்டி ஃபீல்ல நீங்க உள்ள நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆமென். ஆமென். என்னால முடியாது, என்னால சாதிக்க முடியாது, என்னால எதுவும் பண்ண முடியாது, ஒரு தோற்று போன ஒரு நிலைமையில உள்ள இருக்கீங்க. ஆர் யூ கரெக்ட்? கரெக்ட் சார்? ஹல்லேலூயா. என் ஆவியான இந்த ஊழியத்தை ஒப்புக்கொள்ளும் போது ஒரு வார்த்தையை அவங்க மனசுல போட்டார். ஹல்லேலூயா. அதனால இப்ப கொஞ்ச நேரம் அதெல்லாம் ஓர வச்சுட்டு இயேசுவை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஆமென். என்னை தூக்கி தூக்கி என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து ஆமென் லவுட் வேணும், சத்தம் வேணும். ஆமென். ஆமென். வசனம் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் அப்ப உயிரோடு இருக்கிறத என்ன செய்யணும்? அப்ப உயிரோடு இருக்கிற மாதிரி பாட போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கையை கட்டக்கூடாது, கையை இப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்க கூடாது. ஹல்லேலூயா. முடிஞ்ச கீழே உட்கார்ந்துட கூடாது. ஆமென். ரெடியா? 1 2 3 4. நல்ல ஜாலியா. ஹே என்னை தூக்கி தூக்கி எடுத்திலே சத்தமா என்னை தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி எடுத்திலே என்னை தூக்கி தூக்கி எடுத்திலே பக்கத்துல இருக்கிற பொல்லாத ஆவில விலகி ஓடுற மாதிரி விடாம நாங்க வரும்போது நிறைய வண்டியில ஒண்ணு உட்கார்ந்துட்டே இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி போறோம்னா ஆடிக்கிட்டே போறான். இவன் தான் ஆடுறானே தவிர அது என்ன செய்யுது? உட்கார்ந்துட்டே இருக்காங்க. சொல்லுங்க. இங்க சில பேர் அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. praise the lord. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க இடையில 12 மணி நேரம் உபவாச ஜெபம் நடத்துறோம். உபவாச ஜெபம் மாதிரி இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அடிக்கடி நாங்க இரவு ஜெபம் நடத்துவோம். இரவு ஜெபமாவே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் அசைஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி உங்களுக்கு நீங்க உள்ள வந்தா நீங்க நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க. ஆனா வெளியே போனா உங்களுடைய அக்கபோர் என்னன்னு தெரியும் எனக்கெல்லாம். ஆமென் சொல்லுங்க. உள்ள வந்தா எங்களுக்கு கைகள் இருந்தும் அது தொடாது, வாய்கள் இருந்தும் அது பேசாது. நாங்கள் நாமே பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எப்படி சுத்தம் உள்ளவர் என்பது எனக்கு தெரியல, ஆண்டவர் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அதனால கொஞ்சம் அசைஞ்சு ஆமென். 1 2 3 4. என்னை தூக்கி தூக்கி ஏற்றிலே
இயேசு வந்தியது மரித்து போன அந்த லாசரை உங்க வாயின் வார்த்தையால் ஒரு ஜீவன் சத்தமா உங்க வாயின் வார்த்தையால் ஒரு ஜீவன் 1 2 3 4 சுத்தி சுத்தி கொஞ்சம் குளிச்சு என்னை சுத்தி சுத்தி சமாதானம் நல்ல குளிச்சு என்னை சுத்தி சுத்தி என்னை சுத்தி சுத்தி அவர் நம்மை தூக்கின வழியினால் ரெண்டு கைய நல்ல பலமா தட்டி ஒரு தேவ மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதுக்கு முன்னாடி கோலியாத் ஏமாத்துறான். எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? அவனுக்கு ஒரு 5 கல் போதும். எத்தனை கல் போதும்? எத்தனை கல் போதும்? சில பேர் வாயை திறக்க முடியல. எத்தனை கல் போதும்? 5 கல். யாருக்கெல்லாம்? ஒரு கல் கவரியத்துக்கு போதும். சில பேர் சொல்றாங்க தேவ மனுஷன் சொல்றாங்க மீதி 4 கல் அவன் சகோதரர் இருக்கான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே அடி நெத்தி அடி போட்டுன்னு காடி ஜெயகாமன் தாவீதுக்கு ஜெய இஸ்ரவேல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 5 கல்லு கையில அதிசயம் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி இல்ல அம்மாமார்களே அவன் பின்னாடி இருக்க தாய்மார்களே நீங்க ரெடியாமா? அவங்க ஜாடி தான். அல்லேலூயா. இப்போ இவங்களெல்லாம் இந்த பாட்டு கொஞ்சம் அசைவம் வச்சுக்கோங்க. இவங்க பின்னாடி தெரிவிட்டு உங்களை நான் முன்னாடி போட்டுருவேன். ரெடியா? ரெடியா? பாடிடலாமா? ஆமென். ஒரே அடி நெத்தி அடி பொட்டுன்னு காலியாயிரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளை பின்னாடி துரத்திலே வருகிற அந்த அவன் கொல்லாத அசுத்த ஆவி இந்த மாலை வேளையில நம்மளை விட்டு ஓடும். ஹல்லேலூயா. 5 கல்லு கையில அற்புதம் நான் பையில அதிசயம் நான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி இருக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் நான் பையில அதிசயம் நான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி சிரிக்க போகுது. அச்சனையா தாவீது நெற்றியடி அடி விழுந்தனையா கோலியாத்து. அச்சனையா தாவீது நெற்றியடி அடி விழுந்தனையா கோலியாத்து. சப்படி ஒரு விருந்தல் ஒரு சுத்தமடி ஒரு விருந்தல் ஒரு வடி வடி நெற்றியடி கையில அற்புதம் அதிசயம் நடக்க போகுது. ஆடி பாடி துதிக்க போகுது. பிள்ளைங்க வெக்கப்படுறாங்களாமா. வெக்கப்படுறாங்களாமா. இவங்க அப்பா அவங்க தாய் தாப்பா யாரா வந்திருக்கீங்களா? பாத்துக்கோங்க உங்க பிள்ளைங்க பாத்துக்கோங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள வெக்கப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. 1 தட்டுனா நல்லா தட்டணும். 1 2 1 கடைசியில் டான்ஸ் மாஸ்டராவே மாத்திட்டீங்க ஐயா. ஆமென் அல்லேலூயா. ஸ்கூல்ல தான் ஆடுனது போதான்னு சொல்லி இன்னைக்கு இங்கேயும் ஆட வச்சிட்டீங்க. அல்லேலூயா. ரெடியா? 1 2 3 4 ஒரு தடவை 1 2 3 4
போகுது. ஜனங்க ஆடி பாடி கையை தூக்கி அடிச்சானையா தாவீது நெற்றியடி. அது விடுதலையா கோலியாத் சொன்னபடி. ஜனங்க தாவீது அது விடுதலையா. ஒரு காலை தூக்கி ஒரு உருட்டு கல்லில ஒரு சுருட்டு கவுடில, ஒரு உருட்டு கல்லில ஒரு சுருட்டு கவுடில மரட்டு அடி மரட்டியடி. கையில பிறந்த பையில இருக்கா? அதெல்லாம் வேண்டாமா? அதுல கொஞ்சம் ஓவர் ஆயிருமா? அதெல்லாம் ஓவர் ஆயிதான் இன்னைக்கு ஓவர் ஃப்ளோ ஆகி போய் கிடக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு கர்ச்சீப் இருந்தா கையில் எடுத்துக்குவாங்க. ஆமென். கர்ச்சீப் இல்லையா? சோத்திரம். அடுத்த முறைலாம் போட்டீங்கன்னா கர்ச்சீப்பு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெடியா? எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு எரிகோ வரையணும்? எரியோனா என்ன தெரியும்? கோலியாத் தெரியுமா? அது சண்டே கிளாஸ்ல இருந்து சொல்லி தந்திருக்காங்க. ரெடியா? 1 2 3 4 1 2 3 4 What is love? ஒரு மரத்தை பிடித்தாயும் எனக்கு ஒரு என்ன சொல்லுங்க நம்பிக்கை உண்டு. உங்களை நம்பி இந்த சர்ச்சுக்கு நான் வந்துட்டேன். ஆமாவா இல்லையா? ஆமா. என்ன புதுசு பார்க்குற மாதிரி இருக்கீங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமாயா?
8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன். ஆமென். அப்படின்னா நீங்க இருந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கை. உங்க சர்ச் நேம் என்ன? நம்பிக்கையில். அதையாவது சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே வாய்கள் திறக்கப்படுவதாக. சொல்றவங்களுக்கு அப்படியே ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. நாம இப்படி சொன்னாதான் ஆமென் சொல்லுங்க. நம்ம இப்படியே பழகிட்டோம்னா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் போதும். ஆண்டவருக்கு ஒரு மனுஷி போதும். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி பூமி அவருடைய கண்கள் உள்ளாவி வருகிறது. இந்த மாலை வேளையில் உங்க திருச்சபையில் கர்த்தருடைய கண்கள் உள்ளாவி வருகிறது. அவர் தேடுகிற ஒரு பிள்ளை, அவர் தேடுகிற ஒரு ஆத்துமா, அவர் தேடுகிற ஒரு பிள்ளை போதும். அவர் மேல வாஞ்சை இருக்கிற ஒரு ஆத்துமா போதும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவர். ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆமென். சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் நீ சீறி வரும் சிங்கத்தையும். சிங்கத்தை பார்த்திருக்கீங்களா? பார்க்காத மாதிரி இருக்கீங்களே. பார்த்திருக்கீங்களா? தேங்க்யூ. கீழே போயிருங்க. ஆமென். சிங்கத்தை பார்த்திருக்கீங்களா? அப்போ சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் நீ சீறி வரும் சிங்கத்தை பிடிக்கலாம். ஆமென். பட்சியின் பச்சலும் கிடைக்குமே பலவானின் மதுரமும். இந்த பாட்டை ஒண்ணு என்ன பாடிடலாமா? பாடிடலாமா? ஏமா நீங்க உங்களை கேட்கலாமா? பின்னாடி பாடிடலாமா? ஏன்னா உங்களை பார்த்துதான் எனக்கு எனர்ஜி வருது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். சில ஆமென் வாலிபர் கூட்டம் வைப்பாங்க. எங்க சர்ச்சில் வாலிபர் கூட்டம் வைப்போம். ஆமென். வாலிபர்லாம் பார்த்தா ஆமென் உள்ள நல்ல பிள்ளையா தான் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு தம்பிட்ட எப்படி போய் கேட்டு சபையில இருக்கிற மாதிரி வீட்டுல இருந்தா ரொம்ப சந்தோஷம்டா. ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்கு போன அப்பா அம்மாவை தாங்க முடியல இவங்க பண்ற அட்டூழி. ஆமாவா இல்லையா? ஆனா நீங்க எல்லாம் என்ன சிரிக்கிறீங்க? ஆனா நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற ஒரு பாட்டு பாடினோமே. இந்த ஒரு பாட்டை கையை தயவுசெய்து கையை கட்டக்கூடாது. தேவ சபையில கையை கட்டவே கூடாது. நல்ல கை தட்டி பாடுங்க. ஆமென். என் கூட சேர்ந்து எத்தனை பேர் ஆராதிக்க போறீங்க? நான் இன்னும் கையை தட்டு வாய் தர சொல்ல மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமென். 1 2 3 4. சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் நீ சீறி வரும் சிங்கத்தையும் பிடிக்கலாம். சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் நீ சீறி வரும் சிங்கத்தையும் பிடிக்கலாம். பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே, பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே, பலவானின் மதுரமும் கிடைக்குமே, பலவானின் மதுரமும் கிடைக்குமே. ஒரு கழுதையும் பச்சையாய் எனவும் எதிரிகளை அடித்து நோக்கும் இருவும். கழுதையும் பச்சையாய் எனவும் எதிரிகளை அடித்து நோக்கும் இருவும். எதிரிகளை அடித்து நோக்கும் இருவும். கையில அடிச்சனையா
சிம்சோனுக்குள்ள இருந்த அதே வைராக்கியம், கிதியோனுக்குள்ள இருந்த அதே நம்பிக்கை, இந்த மாலை வேளை தேவ பிள்ளை தங்கச்சி உலக கர்த்தருடைய வல்லமை பலமாய் வருகிறது, பலமாய் வருகிறது. எவ்வளவு பலன் இருக்கிறோம் அத்தனை பலத்தோட கையை தட்டி அப்போ சந்தோஷமா ஆண்டவன் நிரப்பவும் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். ஒவ்வொருவரையும் தன்னுடைய வல்லமையால் நிரப்புகிறார், ஒவ்வொருவரையும் தன்னுடைய மகிமையை நிரப்புகிறார். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. கையோடு சொல்லுங்க, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. உங்கள் தாகத்தை தீர்க்கும்படி அவர் ஜீவ நதியாய் வருகிறார், அவர் ஜீவ நதியாய் வருகிறார். Thank you Jesus. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கவரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கவரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீ என்னோடு உண்டு. சொல்லமா, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன். உங்க சத்தம் உயரும். வார்த்தையாலே பேசுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே, வார்த்தையாலே பேசுவே, சமூகத்தாலே. கைகளை உயர்த்தி, என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ சபலரமயா ரமரமா. என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இங்க கவனிங்க, என் ஆவியானவர் அண்ணாமின் அபிஷேகங்கள் நடத்தும்படி என்னை வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகளுக்கு அபிஷேகம் தேவை?
விரும்புகிறவங்க மட்டும் அது கிடைக்கும். இல்லை அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றுருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. இப்போ இந்த உலகத்துல நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவை ஆவியானவர். ஆமென். ஆவியானுடைய பலம் நமக்குள்ள முதல்ல வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா நில்லுங்க, கொஞ்சம் ஃப்ரீயா நின்று. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு அபிஷேகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். முடியலன்னா கொஞ்சம் அப்படியே ஓரமா நின்றுக்கோங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவர் மீது ஜீவத்தண்ணீரை ஊற்றுவார். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆமென். ஸ்தோத்திரம். நானும் ஒரு நாள் உங்களை மாதிரி தான் ஒரு இடத்துல இருக்கும் பொழுதுதான் ஆவியானுடைய வல்லமை பலமா எனக்குள்ள வந்தது. அல்லேலூயா. உங்களை மாதிரி வாலிபத்துல இருக்கும்போது ஆவியானுடைய வல்லமை பலமா வந்தது. அவன் ஒரு யூத் கேம்ப்ல அவன் ஸ்தோத்திரம் ஆவியானுடைய வல்லமை பலமா வந்தபடினால என்னுடைய சரீரமே அவன் தரையில கிடையாது. என்னுடைய பாடி தரையில இல்லை. அப்படியே ஒரு அடி தூரத்துக்கு அந்த இடத்துல என்னுடைய பாடி ஆரம்பம், என்னோட சரீரம் ஆடிக்கிட்டே இருக்கு அபிஷேகத்துல. இது எனக்கு தெரியாது. என்னை கூட்டிட்டு போன பாஸ்டர் சொன்னாங்க, டேய் உன் மேல அபிஷேகம் அப்படியே இப்படி ஃபிளாட்ல போய் படுத்து கிடக்குற. மதுரை யூத் கேம்ப்ல ஃபிளாட் அப்படி படுத்து கிடக்குற. அந்த தரெல்லாம் நாம அந்த சரள் மண் இருக்கு பார்த்தீங்களா, கல்லுக்கள் பெரிய பெரிய உருண்டை கல்லா இருக்கும். அதுல இருந்து ஒரு அடி தூரத்துக்கு என்னுடைய சரீரம் அப்படி மேல அந்த இடத்துல ஆடிட்டு இருந்தேன். அவன் சொல்லுங்களேன், அன்னைக்குதான் என் மேல அந்த ஊழியத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு அதை உங்க நடுவில் ஊற்றுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி கண்ணை மூடி. ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாளி படைகளை, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கி வருவார் என் தெய்வம், நெருப்பாய். கைகளை தட்டி சொல்லுங்க. Let's go.
சேவமாடு வார்த்தபடி புறப்பட்டு வருகிறதா மரணம் திறக்க முடியும் மரணம் திறக்க முடியும் இந்த கூடாரத்துக்கு வந்திருக்க ஒவ்வொரு மேல் அவருடைய பலத்த மகிமை பலத்த மகிமை பலத்த மகிமை பலத்த மகிமை பலத்த மகிமை கைய தட்டி ஆமென் ஒருவரை விடாதீங்க ஒருவரை விடாதீங்க ஒவ்வொரு நாளும் நடத்துவீரா நல்ல கையை தட்டி ஆவியானவருக்கு கண்களை மூடி கண்களை மூடி நான் ஒருவன் மாத்திரம் பாகாடி படைகளை ஆவியானவர் தேடுகிற ஒரு எலியா ஆவியானவர் தேடுகிற ஒரு எலிசா கர்த்தர் தேடுகிற ஒரு ஜெபராள் இந்த சிலுவை பற்றிய எழும்பட்டுமே இந்த நம்பிக்கை தாமை மாசம் திருச்சபை எழும்பட்டுமே கைகளை உயர்த்தி சொல்லுங்க என்னை கைவிடாதீரும் நாதா எந்த நிந்தை நேரிடினோ என்னை கைவிடாதீரும் சத்தமா சொல்லுங்க உமக்காக யாவும் செய்வேன் உமது ஆண்டுடைய மகிமை ஆமென் ஆலயத்தை மூடி இருக்கிறதை நான் பார்க்கிறேன் தேவ மகிமை மூடி இருப்பதை பார்க்கிறேன் குராபா சந்தரமா லகாதரா குரிபி கபகரதர ஷ்ரபரபா தேவனாய கர்த்தர் எனக்கு சொல்லும்படி சொல்லுகிறார் thank you Jesus ஆமென் 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 எந்த நெருக்கமோ எந்த அவமானமோ உன் தலையை குனிய வைக்க முடியாது ஏனென்றால் உன்னை அழைத்தவர் நான் அல்லவா உன் கையை பிடித்தது நான் அல்லவா தோல்வியை போல வந்தவைகள் எல்லாம் உனக்கு ஜெயமாய் மாற்றும்படி ஜெய கிறிஸ்து உனக்கு முன்பதாக கடந்து செல்கிறார் ஜெய கிறிஸ்து உனக்கு முன்பதாக கடந்து செல்கிறார் ஜெய கிறிஸ்து உனக்கு முன்பதாக கடந்து செல்கிறார் தல்மா கதன மஷரபலபரபா தேவனுடைய மகிமை மேல இறங்கி வருகிற தங்கச்சி தேவனுடைய மகிமை மேல இறங்கி வருது ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினார் ஒரு வீட்டுக்கு உனக்கு இருக்குது அவன் உன்னை குறிச்ச ஒரு அவன் சோத தாழ்வு மனப்பான்மை உனக்கு இருக்குது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் என் கை பிடிச்சிட்டேன் உன்னை கை பிடிச்சிட்டேன் என் தெரிந்து உன்னை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது எந்த மனுஷனால் உன்னை பறித்து கொள்ள முடியாது இதை கர்த்தருடைய மகிமை மேல இறங்குதம்மா கர்த்தருடைய மகிமை மேல இறங்குது அதனால ஒன்னால அவன் கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிதல் காரணம் என்ன தெரியுமா உன் தனிமலை நீ அழுதுகிட்டு இருக்கிறது உன்னை குறிச்சு நீ அழுதுகிட்டு இருக்கிறது ஏன் இந்த இடத்துல நான் பிறந்தேன் ஏன் இந்த சமுதாயத்துல நான் பிறந்தேன் என் கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க ஏன் என் நிலைமை இப்படி இருக்கு நீ அழுதுகிட்டு இருக்க ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நாட்கள் வருகிறது அப்பொழுது உன் தலை உயர பண்ணுவேன் ஒரு தலையை உயர பண்ணுவேன் இதோ அதுக்கு ஏற்ற மகிமை வருக பெற்றுக்கொள் 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 அதுக்கு ஏற்ற வல்லமை வருக எஸ் right now right now right now fire 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 ஷாகா லா கபதா எஸ் கர்த்தருடைய வல்லமை அக்கினி 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 வல்லமை வருக கர்த்தருடைய அக்கினி வல்லமை வருக எஸ் தங்கச்சி உனக்கு சொல்லும்படி கத்து சொல்லுகிறார் உன்னை உன் தாய் கருவில் இருக்கும் போது உன்னை தெரிந்து கொண்டுட்டேன் உன்னை அவன் தாய் கருவில் இருக்கும் போது உன்னை தெரிந்து கொண்டுட்டேன் என்னைக்கோ நீ மறிச்சு போயிருக்கணும் என்னைக்கோ நீ அவன் சோதம் தாய் தகப்பனை விட்டு நீ இழந்து போவான் உன்னை இழந்திருக்கணும் அவங்க ஆனா உன் கையை நான் பிடிச்சிட்டேன் உன் கையை நான் பிடிச்சிட்டேன் உன் எதிர்காலம் ஏன் கையில இருக்குது உன் எதிர்காலம் ஏன் கையில இருக்குது நீ பயப்படாத ஏன் பயப்படுற ஆவியானவர் சொல்ற ஏன் பயப்படுற ஏன் பயப்படாத இதோ மகிமை வருது தங்கச்சி கர்த்தருடைய வல்லமை உன்னை இழுத்து செல்லுகிறது ஆவியானவர் சொல்லுங்க பயப்படாத ஆமென் பயப்படாத உன்னை நான் என் உள்ள கருத்தை வைச்ச ஃபயர்ல வச்சி
உன்னை ஏன் உள்ள கையில நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். பயப்படாத, பயப்படாத. ஆவியானவர் சொல்ற, உங்க அம்மா குறிச்சு நீ ரொம்ப வேதனைப்படுற. உங்க அம்மா உங்க வீட்டுல அழுகும் போதெல்லாம் நீ வேதனைப்படுற. ஆவியானவர் சொல்ற, அந்த நிலைமை மாறும். உன் தாயின் நிலைமை மாறும். உங்க குடும்ப சூழ்நிலை மாறும். அவனுடைய மகிமை உங்களை இறங்கி தந்துச்சு. ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன். Thank you Lord. Hallelujah, Hallelujah, Hallelujah. சொல்லு, Hallelujah. கைகளை உயர்த்தி Hallelujah, Hallelujah, Hallelujah. உடைச்சுட்டே இருக்கிறாரு. உன்னை நீ தாழ்மையா நீ நினைக்காத. கர்த்தருடைய மகிமை உங்களை வருதுமா. கர்த்தருடைய தொழுக, எஸ், அவருடைய பிரசனத்தை உணர்வு, கர்த்தருடைய வல்லமையை உணர்வு. உன் இருதயம் உடைஞ்சு போன நிலைமையில இருக்கு. எஸ், ஆமென், 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 ஆமென். உன் இருதயம் நான் பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், சுக்குநூறா உடைஞ்சு போய் நிற்கிறடி. எஸ், ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் சொல்றாரு, நீ சில காரியத்துல உடைஞ்சு போய் நீ நிற்கிற. சிலவரை குறிச்சு நீ பயந்து போய் நிற்கிற. ஆவியானவர் சொல்லுகிறார், தீயவன் இனி உன் வழியாய் வருவதில்லை. தீயவன் இனி உன் வழியாய் வருவதில்லை. தீயவன் இனி உன் வழியாய் வருவதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹalleluya, ஹalleluya. இதோட சொல்லு, ஹalleluya, ஹalleluya. ஒரு போதும் கைவிடாத ஒரு நாளும். Yes, my glory, glory. எல்லாரும் ஆராதிப்போமா? Yes, Lord. ஒரு நாளும் விலகிடாத ஒரு சொல்லும்படி ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு மரியாள், நீ ஒரு மரியாள். என்னை விட்டு இல்லாமல் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நான் தான். என் பாதத்தில் நீ அமர்ந்திருப்ப அப்படின்னா நீ பேரு பெற்றவளா இருப்பாய். நீ பேரு பெற்றவளா இருப்பாய். மரியாளே, மரியாளே, நீ மாத்தாள் அல்ல, நீ மரியாள். நீ அவன் பேர் பெற்று இருப்பாய். உன் சிநேகிதிகளுக்குள்ள நீ பேர் பெற்றவளா இருப்பாய். உன் குடும்பத்தில் நீ பேர் பெற்றவளா இருப்பாய். என் சமூகத்தில் நீ அமர்ந்திருப்பாய் என்றால் உன் உடன் பிறந்தவள் மத்தியில கூட நீ பேர் பெற்றவளா இருப்பாய். அதை கேட்ட மகிமை வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய அக்கினி, fire, fire, fire in the name of Jesus. Fire, fire, அக்கினி, விடுதலை அக்கினி. Yes, yes, நீ பேர் பெற்றவள், நீ பேர் பெற்றவள், நீ பேர் பெற்றவள். தேவ அக்கினி விடுகிறதா? இன்னும் தேவனுடைய மகிமை, இன்னும் தேவனுடைய வல்லமை, ஒரு பலத்த மகிமை. Yes, glory, fire, 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 Jesus. தேவ அக்கினி வருகிறது. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இன்றைக்கு இந்த சபையில வாலிபர் மத்தியில ஒரு மறுரூபத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ணுகிறார். ஐயா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு சொல்றாரு. ஐயா, இன்றையிலிருந்து வாலிபர்கள் உங்களுடைய வித்தியாசமான
வித்தியாசமா மாற போகுது, வித்தியாசமா மாற போகுது. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்களை கொண்டு ஒரு கூட்டத்தை உள்ள கொண்டு வர போறாரு. கர்த்தர் ஒரு கூட்டத்தை ஒண்ணு கொண்டு வர போறாரு. அவங்க கர்த்தர் அவங்க பிடிக்கிறார். பிடி 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 அவங்க கர்த்தருடைய வல்லமை உன் மேல வருதுமா, உன் மேல வருதுமா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாதிகளுக்கு தலைவியா இருப்பா, நீ சாதிகளுக்கு தலைவியா இருப்பா. உன் கற்ப பிறப்பு, உன் கற்ப பிறப்பு அவன் நான் முன் குறித்தது. உன் கற்ப உன்னை குறித்து சந்தோஷப்படும், உன் கற்ப உன்னை குறித்து சந்தோஷப்படும், உன் பிறப்பை குறித்து உன் சமுதாயம் சந்தோஷப்படும். இதை கர்த்தருடைய வல்லமை வருது, பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை வருது, பெற்றுக்கொள். எஸ் 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 கர்த்தருடைய மகிமை இந்த பலமா வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இப்ப வரும்போது கூட எத்தனை பிள்ளைகளே நீ சொல்லி கூட்ட, ஆனா ஒரு சிலர் தான் வந்தாங்க, ஒரு சிலர் வரல. ஆண்டவர் சொல்றார், இதோ உன் நாவை நான் தொடுறேன், உன் நாவை நான் தொடுறேன். நீ சிறுபிள்ளைன்னு சொல்லாத, எரேமியாவை தொட்டவர் இதோ உன் நாவை தொடுறார். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஃபயரா இருக்கும். எஸ் எஸ் ரெண்டு கையை நல்லா தட்டி, ரெண்டு கையை நல்லா தட்டி ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஒரு எரேமியாவாய் மாறுவாய், நீ ஒரு எரேமியாவாய் மாறுவாய். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவன் ஜனங்களை கனப்படுத்துவார்கள். கர்த்தருடைய மகிமை வரும், கர்த்தருடைய மகிமை. ரெண்டா கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக எஸ் ஓ செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உன் பாதத்தில் இறங்கி. தங்கச்சி உன்னை பார்த்து கதை சொல்றாரு, ஏன் பாரத்தோட நீ இருக்க? உன் உள்ளம் அந்த கற்பாறை மாதிரி கடினம் பாறை கல்லு மாதிரி இருக்கு. மற்றவங்க ஜாலியா பேச முடியல, வெளியில நீ நல்லா பேசுற தங்கச்சி, வாலிப பிள்ளை, ஆனா வெளியில நீ நல்லா இருக்கு, நான் உள்ளுக்குள்ள நீ வந்து பாரத்தோட நீ இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தை என் மேல வச்சிரு, பாரத்தை என் மேல வச்சிரு, நீ கலங்காத. உன் காலம் என் கரத்துல இருக்குது, உன் காலம் என் கரத்துல இருக்குது. வெளி தோற்றத்தை பார்த்து மத்தவன கணக்கு போடலாம், ஆனா உன் உள்ளத்தில நான் அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். உன் உள்ளத்துல நீ என்ன நினைச்சுன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். கவலைப்படாத, கண்ணை மூடி. கர்த்தருடைய மகிமை இறங்குதுமா, கர்த்தருடைய வல்லம் இறங்கு. இன்னைக்கு அந்த பாரம் எல்லாம் உடையுது, அந்த கற்பாறை போல இருக்கிற பாரம் எல்லாம் உடையுது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எஸ் 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 பெற்றுக்கொள். ரைட் நவ எஸ் லோரி லோரி லோரி. இன்னைக்கு உடைய வேண்டியது உடையட்டும், உடைய வேண்டியது உடையட்டும், உடைய வேண்டியது உடையட்டும், உடைய வேண்டியது உடையட்டும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சொல்லி அனுப்பினார். கில்ட்டி ஃபீல், ஒரு தாழ்வு மனப்பான்மை. உன்னை குறிச்சு நீ ஒரு தாழ்வு மனப்பான்மை நீ இருக்கிற. கரெக்டு தானே? உண்மைதானா? உன்னை குறிச்சு நீ தாழ்வு மனப்பான்மையில் இருக்கு. உனக்கு உன்னை குறிச்சு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கு. கரெக்டு தானா? உன்னை பார்த்தா கற்று சொல்றாரு, உன்னை என் உள்ள கைகளை நான் அரைச்சி வச்சிருக்கேன். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். உன் வீட்டில் கூட உனக்கு சமாதானம் இல்லை, உங்க வீட்டில் கூட உனக்கு சமாதானம் இல்லை. கரெக்டு தானே? உங்க அம்மாட்ட நீ அவ்வளோ பேசுறது இல்லை அப்படின்னா கரெக்டு தானே? இல்லை நான் வேற தப்பா சொல்றேன். உங்க அம்மாட்ட நீ அவ்வளோ ஃப்ரீயாக பேசுறது இல்லை, உங்க வீட்டில் யார்கிட்டையுமே நீ அவ்வளோ ஃப்ரீயாக பேசுறது இல்லை. வெளியிலலாம் நல்லா பேசுகிறேன், ஆனால் உன் உள்ளத்தில் நீ உடஞ்சி போய் நிற்கிற.
ஏதோ கர்த்தருடைய மகிமை மேல வருது தங்கச்சி. இன்னைக்கு அந்த நிலைமையில மாறுது, அந்த நிலைமையில மாறுது. எஸ் லார்ட், ஃபயர் ஃபயர். நீ ஒடைய வேண்டியது ஒடையட்டும். ஆமென். விலக வேண்டியது விலகட்டும். ஆமென் ஆமென். புதிய பூர்வீகமான எந்திரமாய் இதோ கர்த்தருடைய வல்லமை உன்னை கர்த்தர் கொடுக்கிறார். விடுங்க விடுங்க. எஸ் எஸ் ரைட் நவ கையை தட்டி. ஹalleluya. ஆவியான இடைப்படுங்க. ஆவியான இதோ நாள் வருதுமா. நல்ல காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நல்ல காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் எதிர்காலத்தை அவர் முடிவு பண்ணிட்டார். உன்னுடைய அவன் சோதரர் கர்த்தர் சொல்ற சீக்கிரத்துல திருமணம் நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? யார் நம்புறீங்க? ஆமா அந்த ஏஜ் இருக்குல்ல உனக்கு, கரெக்ட் தானே ஐயா? சின்ன பிள்ளை இல்ல. ஆண்டு சொல்ல சீக்கிரம் அந்த காரியம் உனக்கு வாய்க்க போகுது. கையை தட்டி ஆண்டு நாமத்தை பயன்படுத்துங்க. எனக்காக யாவையும் செய்பவரே, கையை உயர்த்தி செய்து முடிப்பவரே, எனக்காக சொல்லுங்க. செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். எல்லா கைகளை உயர்த்தி உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. தேவனாய கர்த்தர் உனக்கு சொல்லும்படி கர்த்தர் சொல்றோம். கண்ணு மூடு, கண்ணு மூடு. நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் நீ பிரிந்து வந்தவள். நீ பிரிந்து வந்தவள். உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டை நீ பிரிந்து வந்தவள். தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள கர்த்தர் உன்னை அழைத்து செல்லுகிறார். ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள கர்த்தர் சுவாமி உன்னை அழைத்து செல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை உன் மேல இறங்கி வருதுமா தங்கச்சி, உன் மேல இறங்கி வருது. நீ யாரு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. இங்க இருக்கிறவங்க நான் முன்ன பின்ன நான் பார்த்தது இல்லை. நீங்க யாரு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் சொல்லும்படி எனக்கு சொல்லுகிறார், நீ உன் தாய் வீட்டையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு வந்தவள். இதோ கர்த்தருடைய வல்லமை உனக்கு மேல வருது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு ஜாதியை நான் மாற்ற போறேன். உன்னை ஒரு ஜாதியை நான் மாற்ற போறேன். இதோ நாம திறக்க வேண்டியவர்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை. ஆமென். சில முகத்தடிகள் ஆமென் முறிக்கப்படுகிறது. சில முகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. எஸ் எஸ் எஸ். ஹalleluya 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 ஹalleluya. நான் உன்னை பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி பிணைக்கப்பட்ட ஒரு 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 காட்சியை நான் பார்க்கிறேன். ஆமென். ஒரு பிணைப்பு, ஒரு பிணைப்பு, ஒரு சங்கிலி பிணைச்சு பார்த்தீங்களா? அந்த பிணைப்பு, அந்த பிணைப்பு சில ஆமென். நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஒரு பிணைப்புல இருந்தீங்க. இன்னைக்கு அந்த ஆமென் அந்த சங்கிலி அறுக்கப்படுது. உங்களை புதிய மனுஷிய கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர. கர்த்தருடைய மகிமை வருது தங்கச்சி. அதனாலதான் உன் கண்ணுல கண்ணீர் வருது. அதனாலதான் உன் கண்ணுல அழுக வருது. ஆமென் ஆமென். ஐயா கர்த்தர் சொல்றாரு, இந்த சபையில இவங்களை ஏதோ ஒன்று செய்ய போறாரு. இந்த திருச்சபையில இவங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஏதோ ஒன்று செய்ய போறாரு. எனக்கு தெரியல, ஆனா something special. This guys is something special.
எல்லாம் கண்ண மூடி எல்லாம் கண்ண மூடி ஆவியானுடைய மகிமை இறங்கி வருது. ஆவியானவர் சொல்றார், இவங்க ஒரு ஸ்பெஷல் ஐயா, இவங்க ஒரு ஸ்பெஷல். சில வாய்கள் இவர்களை பேசுவதை நான் பார்க்கிறேன். சில நாவுகள் இவரை தூஷணமாய் பேசுவதை நான் பார்க்கிறேன். இவங்க யாரு? புதுசா வந்திருக்காங்களா? உங்க மருமகளா? ஓ மை காட். சில வாய்கள் இவர்களை தூஷணம் பேசுறதை நான் பார்க்கிறேன். அப்படியே இந்த வாய் அப்படியே இப்படி 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 வந்துட்டே போகுது. அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்களோட அவதூறா பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவதூறாய் பேசினவர்களுக்கு முன்பதாக உன்னை சாட்சியான வைக்க போகிறது. அவங்க வாயில நான் அடைக்க போறேன். அதுக்கு ஏற்ற ஒரு மகிமை மேல வருது. தங்கச்சி, தற்புடைய மகிமை மேல வருது. கையை ஃப்ரீயா விடுங்க. ஆண்டுடைய வல்லமை நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க எனக்கு தெரியல. ஆமா, உங்க இருதயம் அப்படியே ஐஸ் போல குளிர்ந்தது மாதிரி இருக்குது. நீங்க இப்ப எனக்கு வந்து சாட்சி சொல்ல போறீங்க. அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை பலம் அப்படியே கர்த்தருடைய வல்லமை ஆமென் எல்லா அசுத்த கிரியை அழிக்கப்படுகிறது. ஆமென், அழிக்கப்படுகிறது. ஒரு புதிய மனுஷியை கர்த்தருடைய மாற்றுகிறார். எஸ், right now yeah, fire in the name of Jesus. Thank you Lord. மகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இனிமே நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறீங்கப்பா. நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்க. கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கைகளை தட்டி ஹல்லேலூயா ஓசன்னா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் நாம ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு நான் முடிக்க போற அதே தேவ மகிமையோடு கூட அமர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் கூட கர்த்தர் பேசினார்? கொஞ்சம் கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் கூட கர்த்தர் பேசினார் சொல்றவங்க கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சாட்டி சொல்லணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா சும்மா வந்தேன் தலையில கை வச்சேன் போனன்னு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களோட பேசுறது என்பது மற்றவங்களுக்கு விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, போகட்டும். இந்த நாளில் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க நிறைய பேர் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்னொன்று நான் சொல்ல போனேன் அப்படின்னா ஒரு தோல்வியான நிலைமையில இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. சில இடத்துல தோற்று போன ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது படிப்புல சொல்லல, உங்க வாழ்க்கையில தோற்று போனவங்க உண்டு. உங்க எதிர்காலத்துல தோற்று போன மாமன் பிள்ளைங்க உண்டு. உங்க முயற்சியில தோற்று போனவங்க உண்டு. உங்க எஜுகேஷன்ல தோற்று போனவங்க இந்த இடத்துல உண்டு. ஆவியானவர் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்கும் போது உடனே கர்த்தர் என் மனசுல ஒரு வார்த்தை சொன்னார். வாசிங்க. ஆமென். 2 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஐயா மணி 8 எத்தனை மணி முடியலாம்? அதுக்கு முன்னாடி கூட முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளா 9 மணி முடிக்கலாமா இல்ல அதுக்கு முன்னாடி முடிச்சிடலாமா?
மக்கள் திருப்பே மகேசன் திருப்பாங்க எப்படியா எத்தனை மணி முடியலாம்? ஏதோ பாய்க்கு சொல்லுங்க 9 மணி முடிச்சிடலாமா? சரி, அதுக்கு முன்னாடி கூட முடிக்க கத்த சித்தமான முடிச்சுவோம். அல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். முதல் வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார், ஒரு வெற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயமுள்ள மனுஷியாக, ஜெயமுள்ள மகனாக, ஜெயமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய என்ன நல்ல கையை தட்டணும், கையை தட்டினா நல்லா தட்டணும். ஆமென் சொல்லி நல்லா சொல்லணும், அது சத்தமா சொல்லணும். ஆமென். சொன்னா நிறைய பிள்ளைங்க தோற்று போன ஒரு நிலைமையில இருக்கிறாங்க, அல்லது அடுத்தபடி நான் என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க, அல்லது வாழ்க்கையில தோற்று போயிட்டேன், ஏதோ நம்பி ஏமாந்துட்டேன், இதுக்கு மேல நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து கிறிஸ்து சொல்றாரு, உங்களை அவர் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு ஜெயம், உங்களுக்கு வெற்றி. அது நல்லது. இவ்வளவு நேரம் நடந்தது கொஞ்சம் கூட அசையப்படும். சொல்லுங்க, உங்களுக்கு வெற்றி. அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க தோற்று போனத சரித்திரம் சொல்லக்கூடாது. அது இதுவரைக்கும் சரித்திரத்துல எழுதப்படல. கர்த்தரை நம்பினவங்க தோற்று போயிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க, ஏமாந்து போயிட்டாங்க. இதுவரைக்கும் சரித்திரம் சொல்லல, இனியும் சொல்லப்பட மாட்டாது. வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அப்போ இந்த வெற்றி, இந்த ஜெயம் எப்ப வரும், எப்படி வரும்? வாசிங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அல்லேலூயா. ஜெயம் யாரால வரும்? கர்த்தரால வரும். யாருக்கு வரும்? யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கிற குதிரைக்கு வரும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லபடி எனக்கு சொன்னா, இங்க உங்களை கர்த்தர் யுத்த குதிரையை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. யுத்த குதிரையை மாற்ற விரும்புறேன்னு சொன்னா கர்த்தர் உங்களை யுத்த குதிரையை மாற்ற விரும்புகிறார். குதிரையோ யுத்த நாளுக்காக ஆயத்தமா இருக்கும். அவன் ஜெயமா கர்த்தரால் வரும். உன் சொந்த திறமையால வராது. படிப்பு அவசியம், டிகிரி அவசியம். ஆனா அதை வச்சு வாழ்க்கை ஜெயமாய் மாறாது. அதை வச்சு வாழ்க்கை சோதனம் வெற்றியுள்ள வாழ்க்கையை அமையாது. இது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல அவசியம் இல்லை. எத்தனை பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னைக்கு சோதனை ரோட்டு கடையில் ஹோட்டலை வச்சு நடத்துறான். இப்போ அதுதான் நல்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸா போகுது. நேற்று கடந்த வியாழக்கிழமை ஒரு வீட்டில் ஜெபம் நடத்திட்டு போது ஒரு தங்கச்சி வந்து, அம்மா என்னம்மா படிக்கிற? ஆனால் நான் இன்ஜினியர் படிக்கிறேன். இன்ஜினியர் படிக்கிறியா? ஏம்மா அதுக்கு வேல்யூ உண்டா, வேஷன் உண்டா, வேற வழி இல்லைன்னு எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயம் யாரால வரும்? கர்த்தரால வரும். அது எப்ப வரும்னா நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா வரும். அல்லேலூயா. அப்போ அந்த குதிரையை பார்த்து, ஆமென், குதிரையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்த குதிரை என்ன பண்ணுமா? யுத்தத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமா. ஆமென் சொல்லுங்க. தன்னை எப்படி படுத்துமா? ஆயத்தப்படுத்தும். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தரணும் அப்படின்னா நீங்க தேவ சமூகத்தில் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். உங்க பரிசுத்தத்துல உங்களுக்கு ஆமென் சோதனம். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காரும் போது, ஆண்டவர் வாழையோ பிடிங்க, நான் என்ன பேசுறேன் ஆண்டவரே? நிறைய பேர் பரிசுத்தத்தை பத்தி பேசுவாங்க, பாவத்தை பத்தி பேசுவாங்க, சோத்திரம் எழுப்புதலை பத்தி பேசுவாங்க. நான் என்ன பேசுன்னு சொல்லும் போது ஆண்டு சொன்னாரு, ஆமென் சோத்திரம், இதை பேசு. ஆமென். இந்த திருச்சபையில சிலரை குதிரையா மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நான் உங்களை கழுதுன்னு சொல்லல, குதிரைன்னு சொல்றேன். இப்படியா இருப்பீங்க? நல்ல கையை தட்டி. இதுவரைக்கும் ஓட்ட ஓட்ட இல்ல, இனிமே நீங்க ஓட போற ஓட்ட குதிரை ஓட்டமாய் மாறப்போகுது. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச ஊழியம் வேகமாய் போக போகிறது. இதுவரைக்கும் நீங்க பண்ண ஆத்தும் ஆதாயம் இப்போ புரியல
குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த குதிரையினுடைய ஆமென் ஸ்தோத்திரம், அந்த குதிரையினுடைய அந்த உள்ளான பழக்க வழக்கம் என்ன, அதை உங்களுக்கு காமிச்சிட்டு அதுல இருந்து நாம் சில வார்த்தைகள் சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். வாசிங்க யோபுவின் புத்தகம் ஆமென் 39வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை ஸ்பீடா வாசிங்க. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் நீ குமுறலை வைத்தாயோ, அதன் நாசியின் செருக்கு எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்கும். எதிர் ஆயுதம் தரித்தவர்களுக்கு எதிராய் புறப்பட்டு போகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதுவரை உங்களை பயமுறுத்துறவர்களுக்கு எதிர்கொண்டு நீங்கள் துரிதமாய் ஓடுவீர்கள். உங்களை தடுக்க நினைத்தவர்களுக்கு முன்பதாக நீங்கள் துரிதமாய் கர்த்தருடைய வேலை செய்வீர்கள். கையை தட்டி ஓடாது. ஹல்லேலூயா. குதிரையின் வீரியத்தை எப்படி இருக்கு? குதிரையின் வீரியத்தை, குதிரைக்கு வீரியத்தை நீ கொடுத்தாயோ. அடுத்து வாசிங்கம்மா. வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை விரட்டுறது போல அதை நீ விரட்டுவாயோ. நல்லா கவனிங்க. இப்ப இருக்கிற சில ஊழியர்கள் இப்ப ஒரு மாதிரி இருக்கு, ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெட்டுக்கிளிய எவன்லாம் இனிமே உன்னை வந்து வெட்டுக்கிளியா பார்த்தானோ இனிமே உன்னை குதிரையை அவன் பார்க்க போறான். வெட்டுக்கிளிய துரத்துற போது உன்னை துரத்துறான் நினைக்கிறான் பத்தியா, அவனுக்கு முன்பதாக பாய்ந்து போற ஒரு யுத்த குதிரையால் இந்த தேவ பிள்ளைகளை, இந்த திருச்சபை பிள்ளைகளை, இந்த திருச்சபையில் இருக்க வாலிப பிள்ளைகள் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போற உன் ஏத்த குதிரை செய்வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை துரத்துவாயோ. வாசிங்க. நாசின் செருக்கு பயங்கரமா இருக்குமா? அந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? குதிரையினுடைய அந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? அது எப்படி சத்தம்? அந்த சத்தத்தை பார்த்தா ஒரு மாதிரி எப்படி பக்கத்துல போனா ஒரு மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. இனி உன்னை தொடர் நினைச்ச கூட பக்கத்துல வர மாட்டான். உன் வாயிலிருந்து வர்ற அந்நிய பாஷையை பார்த்து உன் பக்கத்துல வர மாட்டான். ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க. அது தரையிலே தாளடித்து நல்ல கவனிங்க. இங்க பாருங்க, ஆயுதம் தரித்த முன்னாடி நிற்கிறான். இந்த குதிரை என்ன செய்யுமா? ஆயுதம் தரித்தவனுக்கு முன்பதாக புறப்படும். பயந்து ஓடாது, பயந்து ஓடாது. ஆவியானவர் இப்போ எனக்கு சொல்லும்படி சொல்லுகிறார், சில மனிதர்களுக்கு நீங்க பயந்தது உண்டு, சில நபரை பார்த்து நீங்க பயந்து ஒளிந்தது உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இனி அவன் உங்களை பார்த்து பயந்து ஓட போறான். இனி அவன் உங்களை பார்த்து பயந்து ஓட போறான். தங்கச்சி, நீ மற்றவனை பார்த்து பயந்து ஒளிந்து கொள்ள அவசியம் இல்லை. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, உன் மேல ஒரு வல்லமை இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து நீ யாரை பார்த்து பயந்தியோ திரும்ப அவன் உன்னை பார்த்து பயந்து ஓட போறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும். நல்ல கவனிங்க. அது பயப்படாமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும். பயத்தை என்ன பண்ணுமா? Don't worry. Hallelujah. It's okay. சொல்லுமா, பரவாயில்லடா போடா, என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்களை துரத்திட்டு வந்தவன் இனிமே உங்களை பயமுறுத்த முடியாது. அதான் சொன்னாரு, நீ பயந்துகிட்டு இருக்கிற யுத்த குதிரை பயத்தை அலட்சியமா எண்ணும். அந்த மாதிரி உன் பயத்தை இனிமே தூக்கி போட போற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பிள்ளைகள் அப்படியே மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அப்படி மாற்றுவேன். ஆமென். அப்படி நான் மாற்றுவேன். ஷல்மரா ஹபோதினியாந்தரா டல்மரா. தம்பி எந்திமா பிரேப்லா ஹபனீனா. நீங்க வெயிட் ஷர்ட்
ரீமா கபலன ஷரபதர பலரியத்தரபா. ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்யணும் உனக்கு ஆசை இருக்கு, சர்ச்சுக்கு வரணும் உனக்கு ஆசை இருக்கு. பட் சில நேரங்கள்ல உன்னுடைய மன விருப்பம் உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுக்கல. ஜீசஸ் ஆவியானவர் சொல்லுகிறார், தம்பி அவரை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நம்பின சில நபர் உங்களை ஏமாற்றினது உண்டு, ஏமாற்றினது உண்டு. கரெக்டு தானா? நீங்க பிசினஸ் பண்ணீங்களா, என்ன பண்ணி படிக்கிறீங்களா? என்னமா சங்கு தொழிலா? சங்கு தொழில். சில பணங்களை ஏமாந்துருக்கீங்க, உண்மைதானா? பணத்தை ஏமாந்துருக்கீங்க. நீங்க வரும்போது சர்ச்சுக்கு வரும்போது சில பேர் உங்க நக்கலா பேசுவான், பேசுனது உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ உறுதியா பிடிச்சிட்டு வச்சுக்கீங்க, எப்படி கடலுக்குள்ள போய் நீ முத்தை தேடுறியோ அதே போல உனக்குள்ள இருக்கிற முத்தை மத்தவன் தேடி வருவான். அதுக்கேற்ற மகிமை மேல இறங்கி வருது. கண்ண மூடி, அதுக்கேற்ற மகிமை மேல இறங்கி வருது. தேவனுடைய வல்லமை இறங்கி வருது. கர்த்தருடைய மகிமை மேல இறங்கி வருது. எஸ் 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 கர்த்தரை தொடுகிறார் தம்பி, கர்த்தரை தொடுகிறார். உன்னை அப்படியே நிலைகளை பண்ணுகிறது. கர்த்தருடைய மகிமை உன்னை தொடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கடலுக்குள்ள போய் சங்கத்தோட போன, இனிமே நாள் வருது உன்னை தேடி சில பேர் வரப்போகிறாங்க, உன்னை தேடி சில ஆத்மாக்கள் வரப்போகுது. அவங்களை நீ கர்த்தரண்டை நீ திரும்ப போகிறாய். ஓ, உன்னை மனுஷனை பிடிக்கிறத மாத்த போற. எஸ் ஃபயர் ஃபயர் வருகிற மகிமை, வருகிற மகிமை. கர்த்தர் கால்களை தொடுகிறார் தம்பி, கர்த்தர் கால்களை தொடுகிறார். இதுவரை உன்னை ஆட்டி படைத்த அந்த பிசாசுடைய வல்லமை அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இப்ப அது விலகி போகுது. இப்போ ஒரு ஆள் உன்னை விட்டு விலகி போகுது நான் பார்க்கிறேன். எஸ் 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 எஸ். இங்க பாருமா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. சில இரவு உங்களால தூங்குற கஷ்டமா இருக்கு, சில இரவு உங்களால தூங்குற கஷ்டமா இருக்கு. சில தூக்கத்துல சில போராட்டத்தை நீங்க பாக்குறீங்க. ஒரு சோதனை உங்க மைண்ட வந்து அப்பப்போ சோதனை டிஸ்டர்ப் பண்ணுது. கரெக்ட் தானே? டிஸ்டர்ப் பண்ணுது. ஆமென். சோதனை சில நேரங்களில் நீங்க ஆமென் சோதனை கர்த்தரை சொல்லும்படி எனக்கு சொல்லும்படி நான் சொல்றேன். ட்ரக்ஸ் எடுக்கலாம் நீங்க நினைச்சீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி சில நபர் உங்களிடத்துல வந்தாங்க. ஆனா கர்த்தர் வந்தாங்களா இல்லையா? உங்களை ட்ரக்ஸ் யூஸ் பண்ண சொல்றது சில பேர் வந்தாங்க. ஆனா கர்த்தரை அகற்றி விட்டுட்டார். இப்போ உங்களுக்கு இருந்து ஒரு ஆவி வெளியே போறதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆவி வெளியே போகுது. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புது தம்பி. கர்த்தருடைய வல்லமை மேல வருது. இனிமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ண சொல்ற எந்த நபரும் ஒரு பக்கத்துல வர போறதில்லை. ஆவியானவர் இப்போ உன் கையை பிடிக்கிறார், ஆவியானவர் கையை பிடிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அக்கினி இறங்குகிறது, இப்பொழுது வல்லமை இறங்குது. எஸ் ரைட் நவ. எஸ் எஸ் கர்த்தருடைய மகிமை. எஸ் தேவ மகிமை இறங்குது. ஐயா அவங்க தலையில கை வைங்க. இப்போ கர்த்தருடைய வல்லமை மேல இறங்குது. எஸ் கர்த்தருடைய மகிமை. ஆண்டவர் இவங்களை புதிய மனுஷனா மாத்துறார் தம்பி. கர்த்தர் இப்போ ஒரு புதிய மனுஷனை மாத்துறாரு. அவர் விரும்புகிறமாறு, அவர் விரும்புகிறமாறு பார் பிடிக்கவும், அதை இடிக்கவும், அதை கட்டவும் இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் மேல் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வைக்கிறார். எஸ் ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் வல்லமை சொல்லுகிறது. கர்த்தரை நேசிக்கிறபடி அவரை பார்த்து சொல்லுகிறார். முழங்கால் போடு, முழங்கால் போடு தம்பி, முழங்கால் போடுங்க. கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், அவர் உன்னை நேசிக்கிறார் தம்பி. அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு உள்ள கொண்டு வந்திருக்கிறார். சர்ச்சை கண்டினியூ வர்றாங்களா? கண்டினியூ வராங்க. சில நேரங்களில் வருவதற்கு நாம தவறுகிறாங்க. ஆமே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற இனிமே இருந்து உங்க இருதயத்தை சர்ச்சை குறிச்சதான எண்ணமே இருக்குமே தவிர வேற ஒரு எண்ணம் உங்க மனசுல வராது, வராது, வராது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், அவர் உங்களை ரொம்ப விரும்புகிறார். ஆமென். பாவத்திலிருந்து ஆமென் பாமென் ஆமென் ஆமென் பாவத்துக்கு தோன்ற மனுஷனிடத்துல உங்களை கர்த்தர் பிரிச்சுட்டார். அந்த மகிமை இதோ வருகிற தம்பி. ஆமென். கையை தட்டி கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், தேவ மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதாவே
அப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஒரு குதிரையா நான் மாற்றுறேன், உங்களை நான் ஒரு குதிரையா நான் மாற்றுகிறேன். அந்த வசனத்தை வாசிங்கிறது. கர்வமும் மூர்க்கமும் கொண்டு எக்கால தோணிக்கு என்ன செய்யாதான்? அஞ்சாமல் என்ன செய்யுமா? எக்கால தோணிக்கு அஞ்சாமல் என்ன செய்யுமா? இந்த சபையை நடத்துவதற்கு போராட்டம் இருந்துச்சு. இப்ப வருது, இப்ப கூட வருது. அந்த குதிரை என்ன செய்யாதான்? எக்கால தோணிக்கு அஞ்சாம என்ன செய்யுமா? அப்படி உங்க திருச்சபை பார்த்து கொண்டு போற, அப்படி உங்க திருச்சபை பார்த்து கொண்டு போற. அல்லேலூயா. எக்கால தோணிக்கு அஞ்சாது. உங்களை பயப்படுத்துற சத்தத்துக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் புதியும் குருவியுமான எந்திரமுள்ள பற்களால் இந்த உங்களை மாற்ற விரும்புகிறார். கையை தட்டி சக்கத்தர கபத்தர ரிகமதர கபத்தர கப. இதெல்லாம் ஆவியானவர் இங்க வச்சு சொல்லல, வீட்டுல வச்சு ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னாரு. அல்லேலூயா. இந்த குதிரை என்ன செய்யாதான்? எக்கால தோணிக்கு அஞ்சாதான். ஆமென். நீங்க போடுற யூடியூப்ல போடுற சில வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இது சவுண்ட் குறைச்சிரும். சவுண்ட் குறைச்சிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே ஓகே. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். வந்துட்டு பாத்தீங்களா? வந்துட்டா அப்படின்னா கர்த்தர் செய்ய போறான்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அப்போ ஆமென். அவர் என்ன சொல்றாரு? முடிச்சிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அந்த குதிரை என்ன பண்ணாதான்? எக்காலத்துக்கு அஞ்சாது. அடுத்து வாசிங்க. எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நிகினா என்ன அர்த்தம்? நான் கொஞ்சம் சர்ச் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. நிகினா என்ன அர்த்தம்? இவ்வளவுக்கு கர்த்தர் சொன்னார். முதல்ல என்ன சொன்னாரு? சொல்லுங்க. அது 19 வாசிங்க. அடுத்தது ஆமென். உங்க சத்தத்தை கர்த்தர் கனப்படுத்த போறாரு. 2 வாசிங்க. அவங்க விரட்ட நினைச்சவங்க அவங்க உங்களை கண்டு விரண்டு ஓட போறான். அடுத்தது அடுத்தது அது தரையில காலடித்து கழித்து எதிராக புறப்பட்டு போகுது. அடுத்தது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் பயப்படுதல் அலட்சியமும் பண்ணுது. போது எக்கால சத்தத்திற்கு அஞ்சாமல் பாயுமா? சரியா? நல்ல கவனிங்க. இவ்வளவுத்தையும் அவன் இந்த குதிரை என்ன பண்ணுதான்? பண்ணிட்டு நிகி அப்படின்னு கத்துமா. எப்படி சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. நிகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த நிகி அப்படின்னா ஒண்ணு வெற்றின்னு அர்த்தம், அப்படி இல்லை அப்படின்னா ஜெயம் வருகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். தங்கச்சி உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். இனி நீங்க ஜெயமா வாழ போறீங்க. நீங்க அவன் உங்களால் முடியாது சொன்ன காரியத்தை வச்சு கர்த்தர் முடிய பண்ண போகிறார். நீங்க விழுந்த இடத்துல கர்த்தர் உங்களை எழும்ப பண்ண போகிறார். நீங்க எதுல தோற்று போனீங்களோ அதுல கர்த்தர் உங்களை ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார். நீங்க எவைகளை இழந்தீங்களோ அதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கையை தட்டி இவ்வளவுத்தையும் அந்த குதிரை என்ன பண்ணுதான்? பண்ணிட்டு அடுத்த வார்த்தை என்ன செய்யும்? சொல்ல வாசிங்க. நல்ல கவனிங்க. ஆர்ப்பரிப்பையும் நல்ல கவனி. சேனைகளின் ஆரவாரத்தை இந்த குதிரை என்ன பண்ணுமா? தூரத்துல இருந்து மோப்பம் பிடிக்குமா? சொல்லுங்க. யாருக்கெல்லாம் மோப்ப சக்தி அதிகமா இருக்கு? மோப்ப சக்தி யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கு?
அல்லேலூயா. சரி, நமக்கு மைக்கே வேண்டாம், சரியா? அது என்ன பண்ணுமா? தூரத்துல இருந்து மோப்பம் பிடிக்குமா? எதிரி யார் என்கிறத மோப்பம் பிடிக்கும், அந்நியன் யார் என்பதை மோப்பம் பிடிக்கும், அவன் பயமுறுத்துகிறவது யார் அப்படின்றத மோப்பம் பிடிக்கும், படைத்தலைவன் யார் என்பது குதிரை மோப்பம் பிடிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை துரத்துவது என்ன என்பதை மோப்பம் பிடி. உன் வாழ்க்கை தோல்விக்கு நேரே தள்ளுகிறது என்ன என்பதை நீ மோப்பம் பிடி. உன் பரிசுத்தத்தை கெடுப்பது என்ன என்பதை மோப்பம் பிடி. அல்லேலூயா. அதை கண்டுபிடி. உன்னை எதிர விழ பண்ணுது, அதை கண்டுபிடி. உன் வாழ்க்கை எதிர குன்றி போது அதை கண்டுபிடி. அந்த குதிரை என்ன பண்ணுமா? தூரத்துல எதிரி வரும்போது அது என்ன பண்ணுமா? மோப்பம் பிடிச்சிடுமா. அது எதிரியா இல்ல சொந்தக்காரன் என்பதை கண்டுபிடிச்சிடுமா. உன் எதிரி யாரு கண்டுபிடி. உன் பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல, உன் கூட பழகிறவன் அல்ல, உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணன அவன் இல்ல. உன் எதிரி பிசாசு. மாம்சத்தோட யுத்தத்தோட நமக்கு போராட்டம் அல்ல, துணைக்கடங்களோட அதிகாரங்களோட நமக்கு போராட்டம் உண்டு. நீ விரும்பி பவுல் சொல்றாரு, நான் எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். கண்டுபிடி. நீ எதுல விழுந்தாய் கண்டுபிடி. நீ எதுல தோற்று போனாய் கண்டுபிடி. உன் வாழ்க்கை எதுல விழுந்து போனது கண்டுபிடி. அல்லேலூயா. இது தெரியாமதான் எத்தனை பிள்ளைங்க செத்து போறாங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க தற்கொலை பண்றாங்க தெரியுமா? வாழ்க்கையில தோற்று போயாச்சு. சில நபரை நம்பி ஏமாந்து போயாச்சு. இப்ப அவன் அடுத்த பாமை படிக்க போறதுக்கு வழி தெரியல. ஒரே முடிவு மரணம், ஒரே முடிவு தற்கொலை. எத்தனை வாலிப பிள்ளைங்க செத்து போறாங்க நீ பாக்குறதான, நீ நியூஸ பாக்குறதான. வாழ அவனுக்கு வழி தெரியல. இன்னைக்கு கர்த்தருக்கு வழியை சொல்லித்தார. கண்டுபிடி. அல்லேலூயா. நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா நீ ஜெயமுள்ள மகளாய் மாறிடுவ. நீ எதுல விழுந்துட்ட அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா உன்னை கர்த்தர் ஜெயமுள்ள மகளா மாற்றிடுவாரு. அல்லேலூயா. ஒரு 2 நபரை சொல்லிட்டு நான் முடிக்க நான் விரும்புறேன். ஆமா, வாசிங்க. நாம நேரம் சமயம் நமக்கு போதாது. யாத்ராமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராமம் 39:1. யாத்ராமம் 39:1. அதானா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 39:1. மன்னிக்கணும், ஆதியாகமம் 34. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்கும்படி போனாள். போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது யாரு சொல்லுங்க? அந்த முதல் வசனத்தை திரும்ப வாசிங்க. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள். இந்த யாக்கோபுக்கு ஒரே மகன் தீனாள். ஆமா தானே? கரெக்ட் தானே? யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 12. ஒத்த 12 பசங்களுக்கு ஒத்த பிள்ளை. ஆசையா வளர்த்த பிள்ளை, பல கனவுகளோடு வளர்த்த பிள்ளை, பல எதிர்பார்ப்புகளோடு வளர்த்த பிள்ளை, செல்லமா வளர்த்த மகள். ஆமென் ஆமென் சோதர. கொஞ்சி கொஞ்சி வளர்த்தவ, பார்த்து பார்த்து செஞ்சு அவளை வளர்த்து விட்டாங்க. ஆனா அந்த தீனாள் என்ன பண்ணா தெரியுமா? தேசத்து பெண்களை பார்க்கும்படி போனாளாம். தேவனுக்கு விருப்பம் இல்லாத, தேவனுக்கு சித்தம் இல்லாத இடத்துக்கு தீனாள் போனாள்.
ஹalleluya. ஏன் போனா? பார்க்கறதுக்கு போனான். யார? சேஷர். அவன் பொம்பளை பார்த்ததே இல்லையா அந்த பிள்ளை? அவங்க கூட்டத்துல எத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருந்திருக்குமே? இருந்துச்சா இல்லையா? ஆமா, இருந்தா. அவங்க கூட அவங்க தேசத்தார், அவங்க இனத்தார் எத்தனை பெண்களும் இருந்தாங்களா இல்லையா? ஆனா ஏன் அவன் இன்னொரு ஸ்தோத்திரம் ஜாதியின் பெண்களை போய் பார்க்க போனா? ஏன் பார்க்க போனா? தேசத்தின் பெண்கள் என்ன செய்யறானா? பார்க்க போனா. இவ பார்க்கிற, ஐயோ நம்மளை விட அவங்க அழகா இருக்கிறாங்க, நம்மளை விட அவங்க மிடுக்கா இருக்காங்க, நம்மளை விட அவங்க ஜெகஜோதியா இருக்காங்க, நம்மளை விட அவங்க ஆடம்பரமா இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க சொல்லி பார்க்க போனா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பிள்ளைங்க, ஒய்ஃபு சொன்னா பார்த்தீங்களா ஒரு சாட்சி, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, சீரியலை பத்தி சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த எபிசோடு ஓடிச்சு, இந்த லாஸ்ட் நேரத்துல அவனோட கொல்ல போனா, அவன் செத்துட்டானா சாவலியா தொடரும், செத்துட்டானா சாவலியா தொடரும். அப்போ அடுத்த எபிசோடு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படி பேசிக்கிட்டாங்க. அவன் சொல்லுங்க, இது என்ன செய்யுது? அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வத்தை என்ன செய்யுது? தூண்டுது. இப்படிதான் சில நபர், சம்பந்தம் இல்லாத நபர் நம்மளிடத்துல வந்து இணைவாங்க. இணையும் போது சில ஆசைகள் நமக்குள்ள தூண்டும். ஆமென் சொல்லுங்க. சில ஆசை என்ன செய்யும்? தூண்டும். இப்ப பாத்தீங்கன்னா திருச்சபைகளுக்குள்ள நடக்கிற ஆமென் அலங்கோலங்கள், நல்ல அபிஷேகம் பெற்ற பிள்ளை, நல்ல அந்நிய பாஷை பேசி கர்த்தருக்கு ஊழி செய்த பிள்ளைங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் சொல்லி போறாங்க. என்ன பார்? பியூட்டி பார்லர் போறாங்க. சரி, தப்பு இல்லை, அவங்க ஏதோ கைத்தொழில் பண்ணணும்னு போறாங்க. கருப்பா இருக்கிறவங்க இப்ப என்ன இருக்காங்க? சோகப்பாயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சகோதரி போறாங்க, நானும் என் வீட்டம்மா பைக்ல போறோம். என் வீட்டை பக்கத்துல எப்ப பார்த்தீங்கன்னா இவன் யார் இவர்? இப்ப இந்த பிள்ளை தான். இந்த பிள்ளையா? சம்மந்தமே இல்லையே. லேடியா சொல்லுங்க. தேசத்தின் பெண்களை பார்க்க போனான், அவளுடைய ஆடம்பரத்தை பார்க்க போனான், அவளுடைய ஸ்தோத்திரம், அவள் ஸ்தோத்திரம் அங்க நடக்கிற அலங்கோலத்தை பார்க்க போனபடினால தீனாளின் வாழ்க்கை நட்டாத்துல போய்விட்டது. ஹல்லேலூயா. அங்க தீனாளுடைய வாழ்க்கை தோற்று போனது. அங்க யாக்கோபு தோற்று போனான். அங்க என்ன தெரியுமா நடக்குது? கடைசியில மரணம் உண்டாகுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அங்க பெரிய மரணம் நடக்குது. தேவ பிள்ளைகளே, அருமையான என் தங்கச்சி, உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், தேவனுக்கு விருப்பம் இல்லாத இன்னொரு இடத்துக்கு போயிடாதீங்க. தேவனுக்கு விருப்பம் இல்லாத இன்னொரு காரியத்துல நீங்க இணைஞ்சிடாதீங்க. கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத இன்னொரு காரியத்துல கைகோத்துறாதீங்க. நீங்க விழுந்து போயிருவீங்க. உங்க வாழ்க்கை தோற்று போயிடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க தரிசனம் தோற்று போகும். யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனத்தை வைத்தார். யோசேப்புக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்னார், எல்லாருடைய அரிக்கட்டும் கீழே விழுந்தது, ஆனா யோசேப்பினுடைய அரிக்கட்டு மாத்திரம் நின்னது. சில நேரம் உன் தரிசனத்தை கெடுக்கிறதுக்கு சில பொல்லாத ஆவி உன்னை தேடி வரும். உன் அழைப்பை கெடுக்கிறதுக்கு சில பொல்லாத ஆவி உன்னை தேடி வரும். தரிசனத்தை விட்டுறாதீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை குதிரையாய் மாற்ற விரும்புகிறார். சாதாரண குதிரை அல்ல, யுத்த குதிரையாய் மாற்ற விரும்புகிறார். தேவ பிள்ளையே, தரிசனத்தை விட்டுறாதம்மா. அழகும் சௌந்தரியமும் சொல்லுங்க. அழகா இருங்க, ஆடம்பரமா இராதீங்க. சொல்லுங்க. அழகா இருங்க, நீச்சா இருங்க. ஆனா ஆடம்பரம் என்ன ஆயிடக்கூடாது, வந்துடக்கூடாது. 4 பேர் நம்மளை பார்த்து மதிக்கிற அளவுக்கு நம்மளுடைய ட்ரெஸ் கோடிங் இருக்கணும். 4 பேர் நம்மளை பார்த்து கனப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுடைய நடைகள் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாத நபரிடத்துல கை கொத்துறாங்க. யோசேப்பினுடைய தரிசனத்தை கெடுக்கும்படி போத்திபாருடைய வீட்டுல ஒரு சம்பவம் நடந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா யோசேப்போ விட்டு ஓடினான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு ஓடிருங்க. இந்த உலகத்துல தவறு செய்யாத ஒரு மனுஷனும் கிடையாது. நான் எத்தனை முறை விழுந்து இருந்துச்சிருக்கேன் தெரியுமா? நான் எத்தனை முறை வாழ்க்கையில தோற்று போயிருக்கிறேன் தெரியுமா?
எத்தனை முறை என் வாலிபத்துல நான் விழுந்து விழுந்து ஆண்டவருடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறேன் தெரியுமா? அன்றைக்கு நான் விழல அப்படின்னா இன்றைக்கு கர்த்தர் இதை விட மேலான ஒரு இடத்துல கர்த்தர் வச்சிருந்திருப்பார். விழாத மனுஷன் ஒருவன் இல்ல. இடல் வருவது அவசியம். பட் அது யாரால வருது? அவனுக்கு ஐயோ. விழாத மனுஷன் ஒருவன் இல்ல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் பார்த்து சொல்றார், விழுந்துடாத. தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தில் விழுந்துடாத. உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. தேவன் உன்னை குறித்ததான பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உன் பேர்ல அவர் பெரிய ஒரு கோட்டை அவர் கட்டி வைத்திருக்கிறார். அதை உடைச்சிடாத. உன்னை ஜெயம் எடுக்க கர்த்தர் வைப்பார். ஓடு. உன்னை துரத்து பாவங்களை விட்டு ஓடு. உன்னை துரத்தும் மனிதனை விட்டு ஓடு. உன் பரிசுத்தத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத பழக்கத்தை விட்டு ஓடு. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுல நீ விழல அப்படின்னு உனக்கு தற்கொலை என்ன வராது. சில நபர் ஒரு இடத்துல விழுந்தபடினால சில பேருக்கு தற்கொலை நாவி கிரியேசு, தற்கொலை நாவி கிரியேசுங்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு நபர் நினைக்கிறீங்க, நான் இருக்கிறது யாருக்குமே யூஸ் இல்லை, நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் என்னை பார்த்து ஒரு மாதிரி பேசுறாங்க, உன்னை பெற்றதுக்கு உன்னை பராமரி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை கேட்டு கேட்டு உன் மனசு எப்படி தெரியுமா இருக்குது? நான் இருக்கிறத விட நான் செத்துடலாம் அப்படி யாரோ ஒருவர் நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்லிக்கிறாரு, என்ன பிடிச்சிட்டு உன் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். என் கையை பிடிச்சு, என் சமூகத்தை பிடிச்சு, என் பாதத்தை பிடிச்சு உன்னை ஜெயமுள்ள மகளாய் நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்களை அவருக்கு யுத்த குதிரையை மாற்றுகிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி இருந்திருக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஜெபிக்கும்படி. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. தேவனுடைய மகிமை. கண்களை மூடி, கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்திருக்கீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? முடிந்தவங்க ரெண்டு கலந்து உயர்ந்து சொல்லுங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி சத்தமா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுவே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுவே, ஒரு மகிமை மேகம், ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுவே. கைகளை உயர்த்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின்
சொல்லுங்க, ஆண்டவரே நான் எந்த இடத்துல விழுந்தனோ, எந்த இடத்துல தோற்று போய் நான் இருக்கிறனோ அதே இடத்துல என்னை உயர்த்திருக்கப்பா. நல்ல வாய் திறந்து கேளு தங்கச்சி. உனக்கு அழன் தோணுச்சு நான் அழுது கேட்டு, ஆமென். சத்தமா கேட்கணும் தோணுச்சு நான் சத்தமா கேட்டு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை லிஃப்ட் பண்ண விரும்புற. உன் பாவத்தை சொல்லி சொல்லி உன குட்ட கர்த்தர் வரல. நீ விழுந்த இடத்துல உன்னை லிஃப்ட் பண்ணுகிறார் கர்த்தர். எந்திரிச்சு வா, எழும்பி வா. நீ விழுந்த இடத்துல இருந்து எழும்பி வா. உன்னை நான் பிரகாசிக்க பண்ணுவேன், நான் பிரகாசிக்க பண்ணுவேன். எத்தனை பேர் ஒரு தவற சொல்லி சொல்லி உன்னை குட்டி குட்டி உன்னை உடைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் உன்னை லிஃப்ட் பண்ணுகிறேன் தங்கச்சி. கர்த்தர் சொல்றேன், நான் தூக்குறேன். உன் கையை பிடிச்சு நான் உன்னை தூக்க நான் விரும்புறேன். உன் கையை ஏன்ட்ட தருவியா? உன் வாழ்க்கையை ஏன்ட்ட தருவியா? சொல்லுங்கப்பா, என்னை தூக்கிருங்கப்பா. அவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறார். உன் வாலிபத்தை திரும்ப கட்டுகிறார். உன் பரிசுத்தத்தை திரும்ப கட்டுகிறார். உன் ஜெபத்தை திரும்ப கட்டுகிறார். உன் வேத வாசிப்பை திரும்ப கட்டுகிறார். தொட்டுங்கப்பா, எங்க பிள்ளைய கையை பிடிச்சு தூக்கி இருங்கப்பா. சோர்ந்து போய் கிடக்குறாங்கப்பா, உடைஞ்சு கிடக்குறாங்கப்பா, எலும்ப வழி தெரியாம நிற்கிறாங்கப்பா. ஐயோ, இந்த காரியத்துல நான் விழுந்துட்டேன், இதுல நான் எப்படி எந்திப்பேன் எனக்கு தெரியலையே. விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை நான் செய்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற என் பிள்ளைகளை தூக்கி இருங்கப்பா. உங்க கையை பிடிச்சு தூக்கி இருங்கப்பா, தூக்கி இருங்க. ஆமா, நிறைய பிள்ளைங்க கண்ணீரோட கேட்குறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறேன், உன்னை இன்னில இருந்து நான் தூக்குறேன். உன் கையை நான் பிடிக்கிறேன், உன் கையை நான் பிடிக்கிறேன், உன் கையை நான் பிடிக்கிறேன். இனி அந்த காரியத்துல செய்யாத, இனி அந்த இடத்துல நிக்காத. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அந்த நபரிடத்துல சேராத. உன்னை துரத்துகிற பாவத்திற்கு விட்டு விலகி, உன்னை துரத்துற மனுஷனை விட்டு விலகி. அப்பொழுது நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நான் பிரகாசிக்க பண்ணுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயல்ல கலந்திருந்தீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில கலந்திருந்தீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏழையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏழையாளும் பரிசுத்தரே. அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சதுக்காக ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஊழியர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். வருகிற நாட்களில் ஆண்டவர் இந்த சபை ஆண்டவர் யுத்த குதிரையாய், எதிரிக்கு பயப்படாமல் பாய்ந்து செல்லுகிற திருச்சபையாய், எக்கால சத்தத்திற்கு நடுங்காத ஒரு குதிரையாய் இந்த சபை நீ நாம இழுத்து கொண்டு போகிறேன். இந்த பிள்ளைகளை அப்படி மாற்ற போகிறேன். இந்த பிள்ளைகளை நான் அப்படியாக ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னை கூப்பிட்டு பயன்படுத்தின அருமையான ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நன்றி ஐயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம் பிரதர் டெரிக் அவங்க கார்த்திக் கமாலியில் சர்ச்சில் வாசிக்கிறவங்க, அவங்க மீட்டிங்கில் அவங்க வாசிக்கிறவங்க இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செல்லுகிறேன். உங்களுக்காக கர்த்தரை நான் நன்றி செல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.